ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரிங் முறுக்கு, இது ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம கிறிஸ்பியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். அதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் 1 கப் எடுத்துகிட்டு அதிலே எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் சைஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை எள், கருப்பு எள் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமம் வச்சுருந்தீங்கன்னா ஓமத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு கலந்து கொடுக்கணும். அரிசி மாவு மொத்ததும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா பிசையணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் சூடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இதை நீங்கள் ஒரு மூடியோ இல்லை ஈரத்துணியோ போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு காயக்கூடாது. காஞ்சதுன்னா நம்மளுக்கு முறுக்கு ஹார்டாக வந்துடும். நான் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்துருக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு மிச்ச மாவை ஒரு மூடியோ இல்லை ஈரத்துணியோ போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு இதை போல் நல்லா முதல்ல உருட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக இப்படி உருட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி இது போல் ஒரு மீடியம் சைஸ் நீங்கள் நீட்டாக உருட்டினதுக்கப்புறம் நாம் பூரி தேய்ப்போம்ல, அந்த கட்டையில் வச்சுட்டு நல்லா 2 கை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வரும், கொஞ்சம் விரிஞ்சு வரும், கொஞ்சம் மெலிசாகவும் வரும். இது போல் நல்லா நீங்கள் இப்படி உள்ளங்கை வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த முறுக்கு தடிப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மெலிசாவே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய விரல், இந்த பெரு விரல் சொல்லுவோம்ல, அதில் அப்படியே ஒரு சுற்றி அந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்களா, இப்படி தான் நம்ம ரிங் முறுக்கு ஷேப் செய்யணும். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் தனியாக முதல்ல எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிங்க. இப்போ அடுத்ததாக நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக இந்த முனையை நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு இதை அப்படியே அந்த பெருவரலில் அப்படி சுற்றி கீழே இருக்கிற மாவை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே அந்த எட்ஜஸை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே முதல்ல செஞ்சு வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாவு ஈரப்பதமாக தான் இருக்கணும், காஞ்சிடக்கூடாது. இதே போல் நான் உருட்டி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆளை கூட நீங்கள் வீட்டில் யாருனா இருந்தால் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு முறை இதை சொல்லி கொடுத்துட்டா போதும். அவங்க விளையாட்டை போல் இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் நான் பொரிக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். 3 நிமிஷத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் நீங்கள் பொரித்து எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுக்க தேவையில்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா முறுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். நம்ம போட்டப்போ இருந்த அந்த சலசலப்பு அந்த எண்ணெயில் இப்போ இல்லை.
இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த பேட்சை நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பேட்சாக நீங்கள் வந்து பொரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை நல்லா ஒரு பொரிச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க கேட்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு பேட்ச் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததையும் நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிங் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான முறுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ ஒரு முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நான் எண்ட்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.